ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்கள் ஒருவரையும் நான் வரவேற்கின்றேன். நம்ம தொடர்ந்து சாமியல் புத்தகத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சாமியலோட 8வது சாப்டரை நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு சாப்டர். சாமியலில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கதைகளை நம்ம நன்றாக அறிந்திருப்போம். ஆனால் சில வேளைகளில் ஒவ்வொரு பைபிளில் இருக்கிற புத்தகங்களிலும் நமக்கு குறித்து ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். முக்கியமாக சங்கீதங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ரொம்ப அதை விரும்பி படிப்போம். காஸ்பல்ஸை ரொம்ப விரும்பி படிப்போம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சில வசனங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம அதை படித்து அதை நிறைய தடவை தியானிக்காமல் அதில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம கடந்து செல்வது உண்டு. இன்றைக்கு சாமியல் 8வது அதிகாரத்திலிருந்து நம்ம 2 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். 2 காரியங்கள் தான். அந்த 2 காரியங்களுக்கு பின்பாக 2 வசனங்கள் உண்டு. அந்த வசனத்தை நம்ம பிக்கப் பண்ணி மீதியான இடத்தில் அந்த வசனத்தை குறித்து வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து அதை வைத்து நம்ம என்ன காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 30-35 மினிட்ஸில் நான் முடித்து விடுவேன். டிரான்ஸ்லேஷன் இல்லாதனால நம்மளால் சீக்கிரமாக முடிக்க முடியும். எப்பொழுதும் நான் கேட்குற மாதிரி உங்களுடைய அட்டென்ஷனை எனக்கு தயவாக நீங்கள் தருமாறு கேட்கிறேன். தேவனிடத்தில் ஜபித்து மிகுந்த நாட்கள் அவருடைய சமூகத்தில் இருந்த ஆண்டவரே, இதில் உங்கள் காரியம் என்ன சுவாமி, என் வாழ்க்கையில் என்ன காரியம், சபைக்கு என்ன காரியம் என்னுடைய ஜபித்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கொண்டு வந்த சர்மன் உங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சாமியல் 8 பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு சூழ்நிலை. சாமியல் மிகுந்த நாட்களாக இஸ்ரேலில் ஒரு நீதிபதியாக அவர் இருக்கிறார். 1வது வசனமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேதம் போட்டிருக்கோம், வென் சாமியல் grew old. ஸோ கிளியராக பைபிள் சொல்லுது, இந்த தருணத்தில் சாமியல் ஒரு முதியோராக அவர் மாறிவிடுகிறார். முதியோராக மாறிவிட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியலுக்கு சில காரியங்கள் நேரிடுது. போன தடவை நான் இந்தியாவுக்கு போயிருந்த போது எங்கள் வீட்டுக்கு ஒரு கார்பெண்டர் வந்திருந்தார். எங்கள் அப்பா ரொம்ப ஷ்ரூடான ஒருவர். அவர் அந்த காலத்தில் ஒரு வேலைக்காரர், அவரை ஏமாற்றவே முடியாது. இந்த வாட்டி நான் போயிருந்த போது அதே கேரக்டரை அந்த இளமையாக இருக்கிற தட் யங் மேன் அவர் கார்பெண்டராக வேலை செய்யும் பொழுது எங்கள் அப்பா அவனிடத்தில் ஒன்று கேட்டாங்க. அந்த கார்பெண்டர் எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னார், பெருசு எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் போ அப்படின்னாரு. அவங்களுக்கு தெரியல அவர் தான் வீட்டில் தலைவர் அப்படின்ட்டு. அதே போல் இந்த சாம் 8 ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தில் இன்வேரியபிளாக நடக்கிற காரியம் என்னவென்றால், இஸ்ரேல மக்கள் எல்லாம் சேர்ந்து சாமியலை பார்த்து, பெருசு நீ ஓரமாக நில்லு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லுற ஒரு சூழ்நிலை. அந்த ஹோல் சாப்டரை கண்டென்ஸ் பண்ணி சொன்னீங்கன்னா இட் ஃபால்ஸ் இன் டு தட். 1 சாமுவேல் 8:6 இஸ்ரேல் ஜனத்தார் சாமியலை நோக்கி, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா the nation Israel சாமுவேலை பார்த்து அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று. அது சொன்ன உடனே அந்த பைபிள் சொல்லுது, சாமுவேலோட கண்களுக்கு அது தகாததாய் காணப்பட்டது என்று. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கோம், ஆண்டவரில் போட்டிருக்கோம், this displeased Samuel அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற அந்த வேர்டு displeased. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். இது உங்கள் யாருக்குமே ஒரு புதிய வேத பகுதி அல்ல, எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். எது சாமுவேலுக்கு டிஸ்பிளஷரை கொண்டு வந்தது நான் கேள்வி கேட்டேன்னா அதுக்கு 2 விடை உண்டு. ஒன்று, சாமுவேல் நினைத்திருக்கலாம், என்னை ஒரு ஆளாக மதிக்காமல் என்னை ஒரு பெருசுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்ட்டு அவருடைய மனதில் ஒரு டிஸ்பிளஷர் வந்திருக்கலாம். இல்லை, ஆண்டவருக்கு இவர்கள் ஒபீடியன்ட் இல்லாமல் இருக்கிறாங்களே அதற்காக டிஸ்பிளஷர் வந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் ரொம்ப கிளியராக எதற்காக சாமுவேல் இடத்துல டிஸ்பிளஷர் வந்தது என்று ரொம்ப கிளியராக போட்டிருக்குது. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா the very next verse சாமுவேல் 8:7 போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்வார், அவர்களை உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு
என்னை தான் தள்ளினார்கள் அப்படின்னு வந்து ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்றாரு. Samuel, the Lord tells Samuel, it is not you who they have rejected, but they have rejected me. இந்த ஒரு வசனத்தை வைத்து நீங்க அறிந்து கொள்ளலாம், சாமுவேல் வந்து அவர் the displeasure that was in Samuel வந்து என்னை ஒரு ஆளாக மதிக்காமல் தள்ளிவிட்டார்களே அப்படின்ற ஒரு டிஸ்பிளஷர் தான் சாமுவேலோட ஒரு மனதிற்கு வந்தது வெரி கிளியர்லி. ஏன்னா சாமுவேல் ஆண்டவர் இடத்துல போய் அவர் கேட்கும் பொழுது, ஜபத்துடன் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவர் உன்னை தள்ளிவிடலப்பா, அவன் என்னை தான் தள்ளி விட்டு இருக்கிறாங்கன்ட்டு. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ எம் லேண்டிங், இங்கே சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. இங்கே சாமுவேல் இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு நீதிபதியாக விளங்கினவர். சிறி வயதிலிருந்தே ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்த ஒரு பிள்ளை. ஆனாலும் அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் அவர்களை தள்ளின பொழுது சாமுவேல் மனசில் வந்து ஒரு டிஸ்பிளஷர் வந்து விட்டது. என்னை வந்து இப்போ ஒரு ஆளாக மதிக்காமல் இன்னும் ஒருவரை அவங்க கேட்குறாங்களே அப்படின்ட்டு. நம்ம சாமுவேல் 3வது வசனத்தில் பார்த்தோம், 3வது சாப்டரில் பார்த்தோம், சாமுவேல் வாஸ் a chosen vessel of God. ஆண்டவர் அதே 3வது அதிகாரத்தில் போட்டிருப்பாரு, சாமுவேல் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை வந்து மண்ணிலே விழுதாத, none of his words fell to the ground ன்னு போட்டிருக்கோம். அதே 1 Samuel 3ல பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஒரு ப்ராஃபிட்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. ஆனால் இப்பொழுது சாமுவேல் முதிர்ந்த ஒரு காலத்தில் இஸ்ரேல் சாமுவேலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் சாமுவேலை ரிஜெக்ட் பண்ண போது வேதத்தில் போட்டிருக்க சாமுவேல் டிஸ்பிளஷர் அடைந்தார் என்று, பிகாஸ் இஸ்ரேல் had rejected him. ஸோ இதில் இந்த காரியம், இந்த டிஸ்பிளஷர் காரியத்தை வந்து 2 கோணலாக நம்ம பார்க்க போகிறோம். The first thing that we are going to look at is, we are going to look at it through the lens of Samuel. சாமுவேலோட கண்களுக்கு இந்த சூழ்நிலை எப்படி தெரிந்தது, இரண்டாவதாவது இஸ்ரேல் மக்களுக்கு இந்த சூழ்நிலை எப்படி தெரிந்தது என்று 3 லெசன் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். அதில் வெரி குவிக்லி, சாமுவேல் முதலாக when the nation Israel rejects சாமுவேல் ஒரு காரியத்தை செய்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவளை சூழ்ந்திருக்கிற மக்கள் அவங்களை தூஷிக்கும் பொழுது உடனடியாக சாமுவேல் ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த காலத்தில் நம்மளை யாருன்னா தூஷித்தாங்கன்னா முதல்ல நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாகணும். நான்லாம் சிறிய வயதில் இருக்கும் பொழுது வண்டி ஓட்டி கொண்டிருப்பேன், காலையிலேருந்து பைபிள் படிப்பேன், ஜபிப்பேன், எல்லாம் செய்வேன். வண்டி ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுது என் முன்னாடி யாருன்னா ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வருவது வந்து கோபம். கண்ணாடி இறக்கி அவர்களை திட்டாமல் வருவதில்லை, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி திட்டினதில்லை, ஆனால் திட்டாமல் வருவதில்லை. The point is, when somebody causes us displeasure in our life, the first thing that we do is we want to respond. ஏதாச்சும் நம்ம சொல்லிடணும். நம்ம சொன்னாதான் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் இருக்கும். இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேலை இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு நீங்கள் போதும், ஒரு புதிய ஆளை எங்களுக்கு வேணும், ஒரு ராஜா வேணும்னு கேட்டபொழுது சாமுவேல் முதல்ல செய்கிற காரியம் 1 Samuel 8:6 போட்டிருக்கு, so he prayed to the Lord. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பமிட்டான். We have to learn from this. What does Samuel first do? மனசில் கஷ்டம் வரும் பொழுது, சுத்தீர்கள் அவங்களை தூஷிக்கும் பொழுது, அடிவசமே when it is being shaken, the first thing that the Bible tells that Samuel does is he goes to God and prays to him. ஆண்டவர் இடத்துல போய் அவருடைய பாரத்தை எல்லாம் ஊற்றி ஆண்டவர் இடத்துல அவங்க ஜபிக்கிறாங்க. When Samuel goes to the presence of God, ஒருவர் அவங்களை தூஷித்த போது ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் சாமுவேல் ஜபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இடத்துல இருந்து வந்து சாமுவேலுக்கு ஆலோசனை வரும். அது எப்படி நான் ஆலோசனை வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சாமுவேல் வந்து தேவனிடத்தில் போய் ஜபிக்கும் பொழுது அவரிடத்துல கவுன்சிலை கேட்குறார். இதில் 2 விஷயங்கள் உண்டு, நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஜபங்களில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் நம்ம ஜபிக்கும் பொழுது லைனாக ஒரு லிஸ்ட்டு நம்ம வச்சுருப்போம். ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டும். சிலரின் வாழ்க்கையில் அந்த ஜபம் தினிக்கும் ஒரு பேட்டர்னாக இருக்கும். நம்ம ஐட்டம் ஆஃப்டர் ஐட்டம் வச்சுருப்போம். தினிக்கும் நம்ம காலையில் எழுந்துச்சு அந்த ஐட்டம்க்கு எல்லாம் நம்ம ஜபிச்சு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் பண்ணால் தான் நம்ம சில பேருக்கு திருப்தி வரும். நானும் அதே போல் இருந்திருக்கிற காலங்கள் உண்டு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் போய் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிறார். அப்பா, என்னை வந்து இஸ்ரேல் தேச மக்கள் என்னை ஒதுக்கி விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்லி ஜபிச்சு ஏதாச்சும் எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு ஆமேன் அப்படின்னு அவர் வாயை மூடி வந்திருந்தார்னா ஆண்டவருடைய ஆலோசனை சாமுவேலுக்கு எப்படி கிடைத்திருக்கும்? இந்த பைபிளில் போட்டிருக்கு, the word of God comes to Samuel. சாமுவேல் ஜபித்த பொழுது ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்றார், அப்பா, உன்னை அவர்கள் புறக்கணிக்கவில்லை, அவர்கள் என்னை தான் புறக்கணித்தார்கள். அந்த ஆன்சர் சாமுவேலுக்கு எப்படி வந்தது என்று நீங்கள் எல்லாரும் முதல்ல புரிந்து கொள்ளணும்.
நம் ஜபிக்கும் பொழுது தேவனுடைய ஆன்சரும் அந்த ஜபத்தின் கடைசியில் உண்டு. நான் 2 வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், ஜபம் இம்பார்ட்டண்ட்டா பைபிள் படிப்பது இம்பார்ட்டண்ட்டான்னு நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன். அது நான் சொல்லும் பொழுது நம் ஜபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் பேசுகிற காரியம் இட் இஸ் அ டைம் when we speak to God, but for God to speak to you, you need to go to the Bible. இது 2ல் எது இம்பார்ட்டண்ட்? நான் ஆண்டவரில் கேட்டு இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டா, இல்லை ஆண்டவர் என்னதில் பேசுவது இம்பார்ட்டண்ட்டா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் ஐ வாண்ட் யூ டு டேக் அவே. உங்களோட மனதில் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது, வாழ்க்கையின் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நம்ம கஷ்டப்படுவது உண்டு தான். யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, வேலை ஸ்தானத்தில் எந்த காரியம் ஒழுங்காக போகாது. ஆனால் முதல்ல த ஃபர்ஸ்ட் திங் நம்ம செய்வது அதை நம்ம கரங்களை எடுத்து நம்ம அதில் முதல்ல டீல் பண்ண பார்ப்போம். அதன் பிறகு தான் ஆண்டவர் இடத்துல போவோம். ஆனால் இங்கே சாமுவேல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம், அவர் முதலாக he took his burdens to the Lord. தேவனிடத்துல கொண்டு வந்த பொழுது ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. அதில் ஆண்டவர் சொல்வார், அந்த ஜபத்திற்கு ரிப்ளைல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் உங்களை they haven't forsaken you but me. அதில் சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டுங்க. அந்த வார்த்தையை நான் நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். அதில் சொல்லுவாங்க, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்வார், if you listen to all that they say, you will know that they haven't rejected me. Look at the counsel that is coming. தேவன் சொல்றார், நீங்க கேட்ட, ஆனா நீ கேட்டது பாதியை தான் நீ கேட்டு என்னிடத்துல நீ you are giving a supplication to me. But if you listen to everything that they tell you, you will know that it is not you that they reject, it is me that I reject. What is my point? சில சமயம் சூழ்நிலைகள் நம்மளுடைய மனதில் புரிந்து கொள்வது we understand it to a very limited extent. We understand it to an extent and we make decisions on that. புரிந்து கொள்கிற அளவிலே நம்ம சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அந்த தீர்மானங்களை வைத்து நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். ஆனால் இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது தேவனிடத்தில் ஓடி அவரிடத்தில் முட்டியிட்டு அவரிடத்தில் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை வேறு சூழ்நிலையாக உங்களுக்கு தெரியும். Hallelujah. Am I making sense? நான் சொல்வது, when there is a problem in your life, my dear brothers and sisters, அது ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் அதில் அப்ளை பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடையும் அது எது இருந்தாலும், எவ்வளவு சிறிதாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும், அதை முதலாக ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் எடுத்து ஜபித்து அவருடைய விடைக்கு நீங்கள் காத்திருப்பீங்க என்றால் ஹெவன்லேருந்து உங்களுக்கு ஒரு கவுன்சில் வரும். அந்த கவுன்சில் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் காணாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். காணாத காரியத்தை உங்களுக்கு வெளிப்பட்டு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையே வேறு முறையாக உங்கள் கண்களுக்கு தெரியும். இந்த இடத்தில் ஒரு வசனத்தை வைத்து இதை நான் உங்களிடத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஜேம்ஸ், எனக்கு பைபிளில் மிகவும் பிடித்த ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பைபிள் வெர்சஸ் இது. ஜேம்ஸ் 3:14 and 15. நான் அதை ஆங்கிலத்தில் படிக்கிறேன். யாருன்னா ஒருத்தர் எடுத்து நான் படித்த பிறகு தமிழில் படிங்க. ஜேம்ஸ் 3:14-15. இது ஆண்டவர் சொல்கிறார், பட் இஃப் யூ ஹார்பர் bitter envy and selfish ambitions in your heart. James 3:14-15. But if you harbor bitter envy and selfish ambitions in your heart, do not boast about it or deny the truth. Such wisdom does not come down from heaven, but it is earthly, unspiritual and demonic. Thank you, Lord. Amen. ஜன்ம சுபாகவத்திற்குரியது. Look at the words. Thank you, sister. Look at the words being used to describe. என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய மனதில் when we harbor envy and selfish ambition, இந்த ரெண்டுமே இந்த இன்ஸ்டன்ஸில் நீங்கள் சாமுவேல் இடத்துல பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனாலும் ஒரு மனிதர் அவன் மனசு கஷ்டமாகிறது. அங்கே ஒரு பிட்டர்னஸ், ஒரு என்வி அதில் இருக்குது. அந்த என்வி பிட்டர்னஸோட அவங்க நிறுத்தலை சாமுவேல். ஏன்னா அது மாதிரி என்வி பிட்டர்னஸ் இருக்கிற விஸ்டம் அதான் நான் உலகத்தை நான் பார்க்கேன். இத்தனை வருடமாக நான் உங்களை வழி நடத்தினேன், இத்தனை வருடமாக உங்களிடத்தில் நான் ஆண்டவருக்கு வேண்டினேன், இப்பொழுது எங்களை நீ தள்ளிவிடுகிறாய் என்று சாமுவேல் ஒரு என்வி, ஒரு பிட்டர்னஸ் இருந்து அதோடு நின்று கொண்டு இல்லாமல் what he does, he goes and he prays to God. ஏன்னா he knows through his spirit. அதோட நிறுந்துச்சுன்னா அந்த விஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வருதான்? The Bible says அந்த விஸ்டம் earthly, அந்த விஸ்டம் unspiritual.
இது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் வேர்ட், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. அதில் சொல்லியிருக்க டீமானிக் அப்படின்ட்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையை கடந்து செல்கிறீங்க, எந்த சூழ்நிலைகளை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய இருதயத்தை புண்படுத்தி உள்ளார்கள், எந்த சூழ்நிலைகளில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களோட மனதை நொந்தடித்திருக்கிறார்களோ, அப்போது அந்த சூழ்நிலையில் உங்களோட விஸ்டம் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் ஆலோசிக்கணும். உங்களுடைய விஸ்டம் வேர்ல்ட்லேருந்து வருது என்றால், நம்ம படித்ததை போல் இஃப் யுவர் விஸ்டம் இஸ் வேர்ல்ட்லி, பைபிளில் போட்டிருக்கு, அப்போது அது வந்து அன்ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிமானிக். ஆனால் சாமியல் போய் ஆண்டவர் இடத்தில் ஜபித்து அவனுக்கு கிளாரிட்டி வரும் பொழுது, அந்த கிளாரிட்டி எங்கேருந்து வருது? அந்த கிளாரிட்டி வந்து ஹெவன்லேருந்து வருது. அதே நீங்கள் ஜேம்ஸ் வந்து 3:17, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், திரும்ப யாருன்னா ஒருத்தர் தமிழில் படிங்க. ஜேம்ஸ் 3:17 அப்படியே கான்ட்ரரி. முதலோட விஸ்டம் வந்து ஏர்த்லி விஸ்டமா, அந்த விஸ்டம் வந்து அன்ஸ்பிரிச்சுவல், அந்த விஸ்டம் வந்து டிமானிக். ரெண்டாவது வர விஸ்டம் வந்து ஹெவன்லேருந்து வருதான். அந்த ஹெவன்லேருந்து வர விஸ்டத்தோட கேரக்டர்ஸை பாருங்கள், 7 கேரக்டர்ஸ் இருக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தது. பட் த விஸ்டம் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் பியூர். It is peace-loving, it is considerate, it is submissive, it is full of mercy and good fruit, impartial and sincere. யாருன்னா ஒருத்தர் தமிழில் படிங்க. பாருங்க, ஹெவன்லேருந்து வர விஸ்டம் வந்து அதோட 7 குவாலிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்களா? சாமியல் ஆண்டவரிடத்தில் போய் ஜபிக்கும் பொழுது ஹெவன்லேருந்து அவருக்கு ஒரு விஸ்டம் வருது. நீங்கள் த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் சாமியல் 8 படுத்திங்கன்னா அந்த விஸ்டம் அப்படியே சாமியல் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. The point I am landing to you is this, my brothers and sisters. The first point is, உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் உங்களோட வேர்ல்ட்லி விஸ்டம் அதில் அப்ளை பண்ண வேண்டாம். முதலாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் ஜெபிங்க. ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அந்த ஞானத்தை நீங்கள் தேடுங்க. அந்த சூழ்நிலைகள் ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த 7 கேரக்டர்ஸ் வந்து உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படும். முதலாவது அது பியூராக, அது வந்து ஒரு பியூரான இதுவாக இருக்கும். அது பீஸ் லவ்விங், நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ஒரு சமாதானத்தில் முடியும். அது மீதி பேருக்கு கன்சிடரேட்டாக இருக்கும். நானா நீயா அப்படின்னு பார்த்து கொள்ளாமல், வாட்ஸ்ஆப்பில் ஒரு சண்டையே போடாமல் ஒரு கன்சிடரேட்டாக இருக்கும். அது சப்மிசிவாக இருக்குமா, அதில் வந்து ஃபுல் ஆஃப் மர்சி இருக்குமா, அதில் வந்து நற்கனிகள் இருக்கும், அது இம்பார்ஷியல் அண்ட் சின்சியராக இருக்கும் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. 2 வகையான விஸ்டம் உண்டுங்க. ஒன்று உலகத்திலேருந்து வர விஸ்டம், நம்மளோட இன்டலெக்ட், நம்ம மனதில் புரிந்து கொண்டு ரியாக்ட் பண்ணுற விஸ்டம். அந்த விஸ்டம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இட் இஸ் டிமானிக், இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். 2வது விஸ்டம் ஹெவன்லேருந்து வருகிற விஸ்டம். அந்த விஸ்டம் வந்து இந்த 7 பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸால் நிரம்பப்பட்டது. அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் கசந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, உங்கள் மனசில் கசப்பு இருக்கும் பொழுது, உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் உங்களை வேதப்படுத்த ஹர்ட்டிங் யூ, உங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது முதலில் தேவனிடத்தில் செல்லுங்கள். டோன்ட் ரியாக்ட் டு இட். பீப்புள் இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன கஷ்டமாக இருந்தாலும் குரலை உயர்த்த வேண்டாம். அமைதியாக தேவனிடத்தில் விட்டு கண்ணீர் விட்டு அவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, இதில் நான் என்ன தவறு செய்தேன் அப்பா, நான் இதில் என்ன தவறு செய்தேன், எனக்கு விளக்குங்க, எக்ஸ்பிளைன் டு மீ. நீங்கள் சொல்லி பாருங்க, தேவன் உங்கள் கண்களை திறப்பார். அந்த சூழ்நிலைகளில் ஒரு சமாதானத்தை தேவன் கொண்டு வருவார். பரத்திலிருந்து வருகிற விஸ்டம் உங்கள் வாழ்க்கையில் இறங்குங்க. அல்லேலூயா. 2வதாக நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து, அந்த விஸ்டம் ஹெவன்லேருந்து வந்த பொழுது ஆண்டவர் சாமியலை பார்த்து சொல்லுவாங்க, சரி அவங்க ராஜா தானே கேட்டாங்க, போய் அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ராஜாவை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாமியலோட நிலைமையை நினச்சி பாருங்கள். என்னோட பதவி போச்சு ஆண்டவரே அப்படின்னு அவங்க கேட்கல. He doesn't say, Lord, where is my post here? I have been the judge for Israel all these years. You are asking me to hand it over to someone. கஷ்டமான ஒரு ஆலோசனை தேவன் சாமுவேல் இடத்துல கொடுக்கிறார். He says, go, give them the king. நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா அந்த 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ஆண்டவர் சொன்னதை போலவே he goes and he carries it out. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் போய் கேட்பது மட்டும் முக்கியம் இல்லைங்க. தேவனுடைய ஆன்சர் உங்களுக்கு வந்த பொழுது, இந்த ஆன்சர் உங்களுக்கு ஏற்ற ஆன்சராக இல்லாமல் இருந்தாலும் அவர் சொன்னதைப்படி நீங்கள் செய்ய வேண்டும். கடந்த 2-3 நாட்களாக நான் ஒரு அற்புதமான டெஸ்டிமனியை நான் கேட்டேன். அந்த நபரை நான் நேம் பண்ண மாட்டேன். அந்த நபர் ஆண்டவர் சொன்னார் என்று the extent that he went to trust in what God said, என் மனதை மிகவும் தொட்ட ஒரு காரியம்.
அதே போலதான் தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இதை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அதை கேள்வி கேட்காமல் அப்படியே செய்வது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் சொல்லுகிற 2வது பாயிண்ட், தேவனிடத்தில் நீங்கள் எப்பெல்லாம் போய் ஆண்டவரே எனக்கு ஒரு விடை தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எந்த விடையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எந்த விடையாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் சொன்னால் இதில் ஒரு காரியம் இருக்கும், ஆண்டவரே நீர் சொன்னது சரி, நான் அதே போலவே செய்வேன் என்று. எனக்கு ஒரு கதை தெரியும். அந்த கதையை வெரி குவிக்லியாக நான் விளக்கி இந்த பாயிண்டை லேண்ட் பண்ணி செல்கிறேன். ஒருவர் ரொம்ப டயபெட்டிஸால் ரொம்ப வெயிட் போட்டு கஷ்டப்பட்டு இருந்தார். அந்த நபருக்கு டோனட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவர் ஒரு முடிவு எடுத்தார், இனி நான் டோனட்டே நான் சாப்பிட போவதில்லை. ஆனால் அவர் சொன்னார், ஆண்டவரே நான் அந்த கடைக்கு போகிறேன், அந்த கடையின் முன்பாக பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அப்போனா நீங்கள் என்ன டோனட் சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு டீல் வச்சுக்கிறார் ஆண்டவர்கிட்ட. நான் டோனட் சாப்பிடக்கூடாது தான், ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட சொன்னீங்கன்னா என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் என்ன சாப்பிட சொல்கிறீங்க, நான் எப்படி அறிந்து கொள்வேன்னா நான் என் காரில் உட்கார போகிறேன், அந்த டோனட் கடைக்கு போகிறேன், எங்கேயோ பார்க்கிங் கிடைக்கக்கூடாது, அந்த கடைக்கு முன்னாடியே பார்க்கிங் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன டோனட் சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு திட்டம். இது மாதிரி நம்ம நிறைய பேர் செய்வோம். என் வாழ்க்கையில் ஆண்டவரை 2 கேபிள் அனுப்புனீங்கன்னா தான் நீங்கள் என்னை மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கீங்க. நான் ஆண்டவர் இடத்துல நான் ஒரு கேள்வியை நான் வைத்தேன். பட் இந்த சூழ்நிலையில் அந்த மனிதன் காரில் ஏறி அவர் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த கடைக்குள்ளாக ட்ரைவ் பண்ணி வருகிறார். அந்த டோனட் கடை பக்கத்தில் வரும் பொழுது காரை ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்த பொழுது அங்கே பார்க்கிங் இடமே இல்லையா. அவர் நினச்சாரா, ஒரு வேளை நான் சீக்கிரமாக வந்துட்டேன், ஒரு வாட்டி சுற்றி திரும்பி ஸ்பேஸ் இருந்தால் அப்போ ஆண்டவரே நீங்கள் என்ன டோனட் சாப்பிட போகிறீங்க. அவர் இன்னொரு வாட்டி சுற்றி வந்தாராம். இன்னொரு வாட்டி சுற்றி திருப்பியும் ஸ்பேஸ் இல்லையா. அப்போ சொன்னார், ஆண்டவரே கடை முன்னாடி ஸ்பேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, அங்கே ஓரமாக ஸ்பேஸ் இருந்தால் நான் அங்கே போய் பார்க் பண்ணிட்டு வருவேன் அப்படின்ட்டு. அந்த இடத்திற்கும் போனாங்களாம், அந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் இல்லைங்களாங்க. அவர் சுற்றி பார்த்தாராம், ஸ்பேஸே இல்லையா. கடைசியில் இல்லீகலாக கடைக்கு முன்பாக பார்க் பண்ணி டோனட்டை வாங்கி அவர் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு சென்றாராம். என்னோட கார் வாட் ஆம் ஐ டெல்லிங் யூ, ஆண்டவர் இடத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியத்தை அந்த ஆன்சர் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இப்படி அப்படின்ட்டு சில பேர் சான்ஸ் போடுவாங்க, ஆண்டவரே நான் காயினை டாஸ் பண்ணுறேன், அதில் இந்த வந்துச்சுன்னா இது என்னோட ஆன்சர். அப்புறம் 1 டைம் இல்லை ஆண்டவரே 3 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னு 3மே ராங் ஆன்சர்னு அது 5 டைம்ஸாக மாறும். எத்தனை வாட்டி போட்டிருக்கிறீங்க. இது திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு ஆஸ்க் காட் ஃபார் திங்ஸ். பட் த பாயிண்ட் இஸ், நீங்கள் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு விடையை கொடுத்தார் என்றால் அந்த விடையை அவர் கொடுத்த விடையாக நீங்கள் ஏற்று அதே போல செய்ய வேண்டும். சாமுவேல் does exactly what God asks him to do. அவருடைய பதவி போனாலும் சரி, ஆண்டவர் சொன்னார் இந்த தேசத்திற்கு ராஜாவை கொடுக்க வேண்டும் என்று சாமுவேல் போய் அவருக்கு ராஜாவாக கொடுப்பார். கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு காரியம் பைபிளில் மண் பாண்டங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, ஜார்ஸ் ஆஃப் கிளே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த ஜார்ஸ் ஆஃப் கிளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் மனசு கஷ்டப்பட்ட பொழுது எதற்காக சாமுவேல் மனசில் கஷ்டம் இருந்தது? அப்பா, நான் இத்தனை நாட்களாக இஸ்ரேலை சுற்றி இவர்கள் நியாயம் தீர்த்தவன் நான். என் வாயில் இருந்த வார்த்தைகள் ஒன்றும் தரைக்கு விழாதபடி என் வார்த்தைகள் இந்த தேசத்திற்கு இருந்தது. இந்த தேசத்தை சுற்றி எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போது என் ஜெபத்தால் இவர்களுக்கு விடுதலை வந்தது அப்படின்ற சாமுவேலுக்கு ஒரு நினைப்பு. இந்த நினைப்பு என்ன அப்படின்றால், ஆண்டவரை நம்ம எஸ்பெஷலி மினிஸ்ட்ரியில் ஆண்டவரை நம்ம சேவிக்கும் பொழுது இது மாதிரி எண்ணங்கள் நம்மளுடைய மத்தியில் வரும். சில சமயம் நீங்கள் என்னிடத்துல இன்றைக்கி மெசேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மனசெல்லாம் குளிர்ந்துடும். அன்றைக்கி போய் நம்ம ஒரு ஸ்பெஷல் போல் நம்ம மெசேஜ்லாம் சூப்பர்ன்னு போல் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு. ஆனால் நான் நன்றாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன், மெசேஜ் சூப்பர் இருந்தால் நான் வெறும் ஒரு வீணாக போன ஒரு கருவி. அந்த கருவியில் அந்த வெசலில் ஆண்டவருடைய வல்லமையை ஊற்றி ஆண்டவர் பயன்படுத்தினார். அவருடைய வசனங்கள், அவருடைய சத்தியம், எனக்கு ஜீவனை தந்தவர் அவர், இங்கே நின்று கொண்டிருக்கிற ஸ்லாக்கையை தந்தவர் அவர். எப்படி அதுக்கு நான் ஹானர் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் எண்ணத்தில் நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறார். மினிஸ்ட்ரியில் இது மாதிரி சூழ்நிலைகள் வரும். இதே சிச்சுவேஷன் தான் சாமுவேலுக்கும். சாமுவேல் அவனை தள்ளின போது கஷ்டப்பட்டாங்க சாமுவேல். பட் இதில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டுங்க. அந்த வசனத்தை வைத்து இந்த சூழ்நிலையை விளக்கி நான் முடித்துக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 7:4 அதை யாராவது தமிழில் திருப்புங்க. 2 Corinthians 4:7 இதில் போட்டிருக்கு, பட் we have this treasure in jars of clay to show that this all surpassing power is from God and not from us. திருப்பி படிக்கிறேன் கேளுங்க. ஒரு அருமையான ஒரு வசனங்க.
ஷார்ட் வசனம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். But we have these treasures and in jars of clay to show that this all surpassing power is from God and not from us. பாருங்க என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்மலாம் மண் பாண்டங்கள்லாம், நம்ம மண் பாண்டங்கள் உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குதான். அந்த பொக்கிஷம் நம்ம பெற்றுக்கொண்ட பொக்கிஷமா. அந்த பொக்கிஷம் தி ஆல் சர்பாசிங் பவர், இங்கிலீஷில் போட்டிருக்கு, இஸ் ஃப்ரம் காட் அண்ட் நாட் ஃப்ரம் அஸ். இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு ஜபம் செய்தோம், ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டால், ஒரு ப்ராஃபஸி கொடுத்தோம், ஆண்டவர் அதை பிரகாரம் அதை செய்தார். அப்போது நம்ம ரொம்ப ஸ்பெஷல் நம்ம நடிக்கும் பொழுதும்போது இந்த வசனத்தின் லென்ஸ் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்க நம்ம வீணான ஒரு மண் பாண்டமாக தான். we are just empty jars of clay. நம்ம இடத்துல எந்த வல்லமையும் கிடையாது. ஆனால் நம்மக்குள்ளே இருக்கிற தி ஆல் சர்பாசிங் பவர் இஸ் ஃப்ரம் காட். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ட்ரெஷர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய காரியங்களில் ஒரு மனிதன் சூப்பர் ஹீரோவே கிடையாதுங்க. there are no super heroes in the ministry. ஒவ்வொரு டேலண்ட்டும் மினிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறது ஆண்டவர் இடத்துலேருந்து வருவது தான். உங்களுடைய திறன் கிடையாது. Philippians 4:13 போட்டிருக்க பாருங்க, I can do all things to Christ who strengthens me. நம்ம நின்று நம்ம நன்றாக பாடுறோமா, நம்ம நின்று நல்லா ஒரு sermon ப்ரீச் பண்ணுறோமா, இல்லை நன்றாக வடையை வீட்டிலேருந்து செய்து கொண்டு வருவோமா, பீப்புள் நம்மளை ப்ரேஸ் பண்ணும்போது அந்த ப்ரேஸ் ஆண்டவருக்கு தான் it should belong. It belongs to him because it is very clear. The Bible says we are only jars of clay. நம்ம அதில் எடுத்து நம்ம ரொம்ப ஓவராக நம்ம நினைத்தோம்னா that is the first point when you begin to fall in your Christian life. நம்ம சில சமயம் நம்மளோட மினிஸ்ட்ரியில் பீப்புள் நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, மினிஸ்ட்ரியில் பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, பீப்புள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற காலமும் உண்டு. அதே தான் சாமியலுக்கும் நடந்தது. நம்ம ஆண்டவருக்காக எப்பொழுது நம்ம ஓட்டம் ஓடுறோமோ நபர்கள் நம்மிடத்தில் அதை செய்வாங்க. ஆனால் நீங்கள் ஒருவரும் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் வேலை ஸ்தானத்தில் உங்கள் நண்பர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த நண்பன் கேட்காமல உங்களை தூஷிக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் வெறும் மண் பாண்டங்கள் தான். உங்களிடத்தில் இருப்பது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தட்டும். ஆமென். That is the next lesson we are taking away from this. Samuel did not realize that he was an ordinary man. அவர் வெறும் ஒரு வீணா ஒரு மனிதன் தான். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய வல்லமையை அவர் ஊற்றினதனால் தான் சாமுவேல் இஸ்ரேல் தேசத்திற்கு 80 வருடங்களுக்கு மேலாக ஒரு நியாயத்தை தீர்த்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் சாமுவேல் அந்த தருணத்தில் அந்த சத்தியத்தை அவர் மறந்து விட்டது காரணமாக தான் மனசில் ஒரு கசப்பு. நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அது இருக்கக்கூடாதுங்க. கடைசியாக சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில் யார் ராஜாவாக இருக்கிறார்? ஏன்னா இஸ்ரேல் தேசத்திற்கு சாமுவேல் ஒரு ராஜாவாக ஒரு ஜட்ஜாக இருந்தார். சாமுவேல் எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னொரு உலக பிரகாரமான ராஜா வேண்டும் என்று இஸ்ரேல் தேச மக்கள் கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், சாமுவேல், they have not rejected you but they have rejected me. Give them a king like they asked them for a king. உங்கள் வாழ்க்கையில் யார் ராஜாவாக இருக்கிறார் என்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதுக்கு பொதுவாக நீங்கள் சொல்லலாம், ராஜாவே. நம்ம ஜபிக்கும் பொழுது நிறைய பேர் அந்த வார்த்தையை, ராஜாவே என் ஜபத்தை கேளுங்க. பாடல்களில் நம்ம பாடுவோம், ராஜாவே என் ஜபத்தை கேளுங்க. ஆனால் உண்மையாலவே ஆண்டவர் நம் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிறாரா? சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்டியனாக இருக்கிறனால என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் தான் ராஜா அப்படின்வாங்க. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிற வரையும் ஈவினிங்கில் நீங்கள் போய் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறாரா? நீங்கள் எந்த டெசிஷனை எடுத்தாலும் என் தேவன் என் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறார், அந்த சூழ்நிலை என் ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கணும். அதுபோல் நீங்கள் ஆமாம், என் வாழ்க்கையில் எந்த இருளான இடங்களும் கிடையாது, என் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பிரகாசம் உண்டு, அந்த பிரகாசம் ஆண்டவருக்கு முன்பாக அப்படின்னு நீங்கள் when you are able to answer that. ஏன்னா உண்மையால் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில இருளான சூழ்நிலைகள் உண்டு. அந்த இருளான சூழ்நிலைகளில் ஆண்டவரை நம்ம விடுவதே கிடையாது. சில இடத்துலலாம் ஆண்டவரை நல்லா நம்ம வரைச்சு நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வாழ்க்கையில் காமிப்போம். ஆனால் சில காரியங்கள் உண்டு, அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் இருளாய் இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறார்னா there will not be any dark corners in your life. இதுதான் உங்களிடத்தில் நான் கேட்கிற கேள்வி. உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன போது உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நீர் ராஜாவாய் ஆளுகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்க.
ஈஸியாக நீங்கள் பல சர்க்கம்ஸ்டான்சஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில இடங்களில் ராஜாவாக இல்லாமல் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்க வேண்டும். அவரை நம்ம புறக்கணிக்கும் பொழுது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 8 பைபிளில் சொல்லியிருக்கு, சாமுவேல் இடத்துல பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அவரை புறக்கணிக்கவில்லை, என்னை தான் அவர்களை ஆளாமல் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்ற அந்த தமிழில் இந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். அதில் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். அந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் நான் ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். அந்த கேள்வியை தான் உன்னிடத்துல நான் கேட்குறேன். எத்தனை சூழ்நிலைகளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆளாதபடிக்கு அவரை நீங்கள் தள்ளி இருக்கிறீங்க? அந்த கேள்வியை நீங்கள் சின்சியராக ஆன்சர் பண்ண வேண்டும். அது த வே டு டீல் வித் தட் இஸ், சில நம்மளுடைய வாழ்க்கையிலெல்லாம் பல சூழ்நிலைகள் உண்டுங்க, ஆண்டவர் ஆளாத சூழ்நிலைகள். ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இதை நான் எப்படி ஆண்டவரை கடந்து செல்ல முடியும்? என் வாழ்க்கையில் நான் அடாப்ட் பண்ண பிரின்சிபல் படிப்படியாங்க 1 by 1 ஒன்றை சூஸ் பண்ணுங்க. இதில் ஆண்டவர்கள் நான் மாற்ற போகிறேன், இதில் உங்கள் ஆளுகை எனக்கு வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் படியாக ஒவ்வொன்று ஒரு டோரை நீங்கள் மூடிக்கொண்டே நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் நெருங்கி வருவீங்க. இன்றைக்கு நம்ம 3-4 பாடங்களை நம்ம பார்த்தோம். 1 சாமுவேல் 8வது வசனத்தை வைத்து அதில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வைத்து மக்கள் சாமுவேலை தள்ளுனதை போல் தள்ளும் பொழுது புஷ்டமவே சாமுவேல் செய்த காரியம் நம்ம பார்த்தோம். முதல் ஆண்டவரிடத்துல போய் அவருடைய கவுன்சிலை கேட்டது. அதில் நம்ம 2 கவுன்சில் உண்டு நம்ம பார்த்தோம். 2 types of wisdom, 1 from world and 1 from heaven. அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு கேள்வியை கேளுங்கள். இந்த விஸ்டம் உலக பிரகாரமான விஸ்டமா இல்லை ஹெவன்லேருந்து வந்த விஸ்டமா நீங்கள் கேளுங்க. 2வது, ஹெவன்லேருந்து வரும் பொழுது விஸ்டம் ஆண்டவர் சொல்லினார், அவர் சொன்னதை ஏற்று அதை போலவே நான் செய்வேன் என்று மாறாமல் செய்ய வேண்டிய 2வது காரியம், நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, நம்மளை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டி கொள்ள வேண்டாம். நம்மளுக்கு இந்த தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு வேலையை கொடுத்தார். சில சமயம் நம்ம தான் ஸ்பெஷல் நம்ம நினச்சிக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் ஒரு காரியம் உண்டு. God has a purpose in your life. இங்கே அழைத்து வந்ததற்கு ஒரு காரியம் உண்டு. தமிழ் சிஸ்டருக்கு வேலை ப்ரே பண்ணி வாங்கின வேலை, தமிழ் சிஸ்டர் ஒரு வேலை நடத்தி கொண்டிருக்கலாமப்பா, எனக்கு வேலை கிடைச்சிது, என் ஃபேமிலியை நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த வேலை ஒரு எனேபிளர் தான் தமிழ் சிஸ்டர். என்னை எல்லாரையும் கூட தான் சேர்த்து சொல்கிறேன். அந்த வேலை ஒரு எனேபிளர். அந்த எனேபிளர் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை வைத்து ஒரு காரியத்தை அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவார். அது வேறு யாராலையும் வைத்து அவர் செய்ய மாட்டார். உங்களை வைத்து தான் அந்த காரியம் செய்வார். அது ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்கு அப்ளிகபிள். இந்த தேசத்திற்கு அழைத்து வந்தாரோ ஒரு மிராக்கிள் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு திட்டம் உண்டு. இந்த வேலை, உங்கள் வீடு, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாமே எனேபிளர்ஸ் தாங்க. கோல் என்றது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு திட்டம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் in every person's life God has a purpose. நீங்கள் இந்த தேசத்தில் ஒரு சாதாரணமாக நீங்கள் யாரும் வரவில்லை. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். தினமும் ஆண்டவர் இடத்துல பேசிட்டு அவரிடத்தை கேளுங்க, ஆண்டவரே இந்த தேசத்திற்கு நீங்கள் என்னை எதற்காக அழைத்து வந்தீர்கள் சுவாமி? உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நீங்கள் ஜபிங்க. இந்த ஜபத்தை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் போடுங்க. இது வேண்டும் அது வேண்டும் என்ற அதன் ஜபம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஜபம் இன்னிலிருந்து நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் மை லைஃப் லார்ட்? Why have you brought me here, Lord? Because உங்களை வைத்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்களை வைத்து பலருக்கு, ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவன் வைப்பார். இன்றைக்கு நம்ம 1 சாமுவேல் 8 நம்ம தியானித்தோம். நீங்கள் இதற்கு எதை எடுத்து நீங்கள் சென்றாலும், if you do not take anything away, my brothers and sisters in Christ, there is one thing that I would like you to take away, and that is to seek God's counsel in your direst circumstances. எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனிடத்தில் போய் அவருடைய விஸ்டமை நீங்கள் கேளுங்க.